அப்ப எதுக்கு டெய்லி என்னை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணே? அது அவர்களுடைய பாயிண்ட். அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னா களத்தில் இருக்கு. ஒரு ஏசி ரூம்லயோ மீட்டிங் போட்டு இந்த கட்சி இல்லைன்னு களம் மாறிவிட்டது. களம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாப்பீங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நிறைய இடத்துல முதலிடத்துல வரும், கொஞ்சம் இடத்துல இரண்டாவது இடத்துல வரும். நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. அதனால நமக்கு இன்னும் 45 நாள் தானே இருக்கு. அது வரைக்கும் வாய்ப்பு பேச்சு எதுக்குனே? அவங்க ஒன்று சொல்ல, நாம் ஒன்று சொல்ல. நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நான் பொறுப்பல்ல. நாங்கள் மக்களுக்காக இருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடி அவருடைய தேர்தல், அதற்காக உழைக்கின்றோம். 39 தொகுதியுமே முதலிடம் வருவதற்கான உழைப்பு போட்டு அந்தந்த இடத்தினுடைய நேரம், சூழல், காலம், அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய எம்பி, அவர்கள் மீது மக்களுடைய அவநம்பிக்கை நிறைய உள்ள இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபேவரட் கான்ஸ்டிடுவன்சி இல்ல. இந்த 5ல தான் நிப்பாங்க, இந்த 8ல தான் நிப்பாங்க, இந்த 10ல தான் நிப்பாங்க. இன்னைக்கு 39 தொகுதிக்கும் பொறுப்பாளர், 234 சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர். எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலை நடக்குது. யாத்திரை கூட இங்கதான் போவாங்க. பாரதிய ஜனதா கட்சி இடம் எல்லா இடத்துக்கும் போறோம். 234 தொகுதிக்கும் போறோம். நாங்க ஏற்கனவே நின்னடம், நாங்க ஜெயிச்சடம், நாங்க 2வது இடம் போகல. நாங்கள் 39 தொகுதிகளையும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் சமமாக பார்க்கின்றோம். அதனாலதான் யாத்திரையை எல்லா இடத்துக்கும் சமமா போகுதுங்க. ஒரு எலெக்ஷனுமே வித்தியாசமான எலெக்ஷன். ஒரு எலெக்ஷனுக்கும் இன்னொரு எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. 2019க்கும் 2024க்கும் சம்பந்தம் இல்லை. 2024க்கும் 2021க்கும் சம்பந்தம் இல்லை. 2024 களம் மோடி அவர்களுக்கான களம். மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். ஒரு பட்டி தொட்டியில ஒரு சின்ன குழந்தை கூட மோடி அவர்களுடைய நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ்க்காக, மோடி அவர்களுடைய ஊழல் இல்லாத ஆட்சி, நான் கரப்ட் கவர்மெண்ட்டுக்காக, மோடி அவர்களுடைய ஸ்ட்ராங் கவர்மெண்ட், வலிமையான ஆட்சிக்காக கட்சி மாறி ஓட்டு போறதுக்கு தயாராயிட்டாங்க. களம் அதை தான் சொல்லுது. இன்னைக்கு தமிழகத்துல யாரும் கூட தங்களை பிரதம மந்திரி வேட்பாளராக சொல்லிக்கொள்ள முடியாது. யாரும் தன்னை இணை பிரதம மந்திரி வேட்பாளராகவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டுமல்ல, தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஒரே தகுதி மோடி அவர். அதனாலதான் இந்த தேர்தல் ஸ்பெஷல். அதனால இந்த தேர்தலில் மாற்று கட்சி நண்பர்கள் எல்லோரும் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாரா இருக்கும். நாங்க மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி பேச்சுவார்த்தை, ஒருத்தரை போய் நாங்கள் கூப்பிடுறோம் வாங்க, அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்கண்ணா. மோடி அவங்களை ஏற்றுக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும், மோடி அவருடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு அவங்க வரணும்.